ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்திலே 23ஆம் சங்கீதம் இன்றைக்கு நமக்கு இருக்கிற நேரத்தில் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்ப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. முதலாவது, வேதத்திலே சங்கீத பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. 150 சங்கீதம் வேதத்தில் இருக்கிறது. இந்த 150 சங்கீதத்தில் பல சங்கீதம் உலகம் முழுவதும் ஒரு ஃபேமஸான சங்கீதம். அதில் ஒன்று தான் இந்த 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதம் ரொம்ப ஒரு பட்டி தொட்டிகள் கூட பேசப்பட்ட சங்கீதம். எங்கே போய் அதாவது இதை வாசிக்காத எந்த ஒரு சபையும் இருக்க முடியாது. இதை தியானிக்காத எந்த ஒரு பாஸ்டரோ அல்லது மூப்பரோ இருக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான சங்கீதம். இந்த இந்த சங்கீதம் சிறுவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. சில சிறுவர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லியே கொடுத்துருப்பாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதம் முழுவதும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த சங்கீதத்துடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சங்கீதத்துடைய கருப்பொருள் விசுவாசி கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஒரு விசுவாசி கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அதான் இந்த சங்கீதத்துடைய கருப்பொருள். இந்த சங்கீதம் ஒவ்வொரு விசுவாசியும் இதை படித்து அதனுடைய கருத்தை தியானம் செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். முதல் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். முதல்ல இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை நடத்துகிறவர் ஒருத்தர் உண்டு. அவர் என்னை நடத்துகிறபடினாலே எனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது, எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு இருக்காது, எந்த குறைவும் எனக்கு இருக்காது அப்படின்றது சொல்கிறாரு. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைபடுவதில்லை. ஒரு இடத்துல சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சங்கீதத்தில் 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சில பேர் பார்த்தோம்னா அவங்க கடகடன்னு வாசிப்பாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆனால் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி ருசி பார்த்து இதை சொல்லணும். இப்போ கர்த்தர்னா என்ன, அந்த பேருடைய அர்த்தம் என்ன, அந்த பேருடைய உள்ளடக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தர் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர் என்று சொல்லி அர்த்தம். எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர், அவர்கிட்ட இல்லாத ஒரு காரியம் கூட கிடையாது. இதை முதல் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர், எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருள் கிடையவே கிடையாது, எல்லாவற்றை இருக்குது. சரி, அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி வேற யார்கிட்ட வாங்க போகணும் அப்படின்றதான் கிடையவே கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கிருபை இருக்குது, இரக்கம் இருக்குது, ஆறுதல் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது. இன்னும் நம்ம வருஷப்படுத்திக்கிட்டே போகலாம். எல்லாமே அவருக்குள் இருக்குது. அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, ஒன்று கூட கிடையாது அவர்கிட்ட. அதை இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றுமே, எதிலும் நிறைவுள்ளவர், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இல்லை அது அவர்கிட்ட இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. நமக்கு எது தேவையோ, எப்போது தேவையோ, என்ன நேரத்தில் தேவையோ, எந்த நேரத்துலையும் அவர்கிட்ட போகலாம். நல்ல கவனிங்க, எல்லா நேரத்திலும் போகலாம், எப்போ வேணாலும் அவர்கிட்ட போகலாம். போய் என்ன தேவையோ அதை கேட்கலாம்.
அவர்கிட்ட இல்லாத ஒன்று கிடையவே கிடையாது. இப்படி சொல்கிறேன், அவருடைய ஃபோன் எப்பவும் எங்கேஜாக இருக்கவே இருக்காது. நமக்காக காத்திருக்கிறார். அதனால் அவர்கிட்ட இல்லாத ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். 1. 2வது, என் மேய்ப்பர். இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இல்லை, அப்படி தாவீது அப்படி சிந்திக்க மாட்டார். அவர் என்னுடைய மேய்ப்பர், என் மேய்ப்பர். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என் மேய்ப்பர் நம்ம தனியாக சொல்லி பார்க்கலாம். அவர் என்னுடைய மேய்ப்பர், யாருடைய மேய்ப்பரும் கிடையாது. என்னுடைய மேய்ப்பர் அவர். நம்ம சொல்லுவோம் என் மேய்ப்பர். எப்படி அப்படின்னா, நம்ம அப்பாவை பார்த்து சொல்கிறோம், எங்கள் அப்பா அப்படி சொல்கிறோம்ல. ஸ்கூலில் நம்ம இருக்கும்போது டீச்சர் அப்பாவுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி நம்ம போவோம், அப்பாட்ட சொல்லிட்டு போவோம், எப்போ நீங்கள் 12 மணிக்கெலாம் வந்துருங்க, டீச்சர் உங்களை பார்க்கணும் நாங்கள் அப்படின்ட்டு. அங்கே வரும்போது எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்பா வாசப்படியில் அந்த முன்னாடி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, யார் வந்திருக்காங்க அப்படின்னும்போது எங்கப்பா அப்படி சொல்கிறோம்ல. அந்த உரிமை பாராட்டுதல் அவசியம். உரிமை பாராட்டணும். நம்ம உரிமை எடுத்துக்கிடலாம். அவர்கிட்ட என்ன செய்யலாம், உரிமை எடுத்துக்கிடலாம். அவர் எங்கப்பா அப்படின்ற உரிமை நம்ம எடுத்துக்கிடணும். எவ்வளோ கும்பல் இருந்தாலும் நம்ம அப்பா அங்கே நின்னார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, எங்கள் அப்பா நிற்கிறாரு, எங்கள் அப்பா அங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் அவர் என்னுடைய அப்பா அப்படின்றத நம்ம உரிமை கொண்டாட வேண்டும். அவர் என்னுடைய அப்பா, அவர் உரிமை கொண்டாடுறாரு. அவருக்கு அவருடைய பிள்ளை அப்படின்னு அவர் உரிமை கொண்டாடுறாரு. அதனால தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் சிலுவையில சகித்தார். சிலுவையில் நமக்காக கரைந்து எழுத்தினார். அதுக்காக தான், அதனால தான் நம்ம கரம் பிடிச்சி தூக்கி எடுத்தார். நம்முடைய தனியாக செப்பரேட் பண்ணார், பிரித்து எடுத்தார். நமக்கு இப்போ கிருபை தயவு எல்லாம் கொடுத்து நடத்துக்கிறார். என்ன காரணம், அவர் என் பிள்ளை. அதனால தான் அவர் சரி இவ்வளோ அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால நம்மளும் உரிமை கொண்டாடலாம். அவர் என்னுடைய தகப்பன், அவர் எங்கள் அப்பா, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் 91 சங்கீதத்தை சொல்கிறார். அவர் என் கேடகம், அவர் என் துருகம், நான் நம்பியிருக்கிறவர், அவர் என் தேவன் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறார். அதுபோல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவரை என் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். 3வது, மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மெய்ப்பர் என்று சொல்லும்போது அந்த மெய்ப்பருக்கு 3 வேலைகள் உண்டு. 1 பராமரிப்பு, 2வது பாதுகாப்பு, 3வது பரிசுத்தப்படுத்துதல். 3 வேலைகள் மேய்ப்பர் எப்பவுமே செய்வார். அது பராமரிக்கிற தேவன், அவர் விசாரிக்கிற தேவன். எனக்கு என்ன குறை, என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, என்னுடைய குறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிற தேவன். என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என்னுடைய அவசியங்களை சந்திக்கிறவர், அவர் என்னை பராமரிக்கிறவர், என் தேவைகளை அந்தந்த நேரத்தில் சரியாக தருகிறவர். அதனால் அவர் பராமரிக்கிறவர். 2வது பாதுகாக்கிறவர். என்னை அங்கே போகாத, அந்த பக்கம் போகாத, அந்த பள்ளத்தாக்குக்கு போகாத, அங்கே மிருகங்கள் இருக்கும், அங்கிட்டு போகாத, இங்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப, அதாவது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் அப்பா கண்ட்ரோலில் இருக்கும்போது அப்பா வளப்பா, இவன் அங்கே போகாத, இங்கே போகாத, கரெக்டாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வா, இப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பார். அப்படி போல் என்ன செய்வாங்க, அவர் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். அதான் சொல்கிறாரு, ஒரு நாள் பிசாசு கர்த்தர்ட்ட சொல்லுது, யோபுவை குறித்து சொல்லுது. ஆமாம், நீங்கள் அவனை சும்மா வச்சுருக்கீங்க, அவனுடைய சம்பத்து, அவனை எல்லாத்தையும் வேலி அடைச்சி பாதுகாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அதுபோல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். நம்ம மாத்திரம் கிடையாது, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சம்பத்து, நம்முடைய வேலைஸ்தலம், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன செய்கிறார், பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பர். 3வது, அவர் பரிசுத்தப்படுத்துகிறது. படுத்துகிறவர் நம்மை எங்கேயாவது போய் சகதி விட்டுட்டு வந்துடக்கூடாது, எங்கேயாவது ஒரு பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு தவறான காரியங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூடவே இருக்கிறார். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எதற்காக, நான் எங்கும் விழுந்து விடக்கூடாது, எதிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது, நம்ம அதிலிருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியமானது. அதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும் நம்மளோடே இருந்து ஒரு தவறான காரியங்கள் கிராஸ் ஆகும்போது நம்மை கரம் பிடித்து வேறு பகுதியிலே நடத்தி கொண்டு செல்கிறவர். ஆகையால் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஒரு வசனத்தை நாம் பார்த்துருக்கிறோம்.
இந்த ஒரு வசனத்தில் 3 பிரிவுகளாக பார்த்தோம். 1 கர்த்தர் நிறைவுள்ளவர், 2வது அவர் என்னுடைய தேவன், 3வது அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இதில் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்கு எதிலும் நிறைவுள்ளவர் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர் நீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு என்ன தேவை என்று அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் சந்திக்கிற தேவன், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். 2வது, நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே, யாருடையோ தேவன் அல்ல, என்னுடைய தேவன். எங்கள் அப்பா நீங்கள் ஆண்டவரே, என்னை நடத்துகிறவர். ஆமாம். 3வதாக நீர் என்னுடைய மேய்ப்பர் கர்த்தாவே. நீர் என்னை மேய்த்து என்னை ஆண்டவரே, நீர் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற தேவன், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவைகள், என் அவசியங்களை எல்லாவற்றையும் சந்திக்கிறார். நீர் என்னை பராமரிக்கிறவர், நீர் என்னை பாதுகாக்கிறவர், நீர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்தி தாங்க. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களிடத்தில் கிரியை செய்ய வேண்டும். கேட்கிற யாவிடத்திலும் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, விசுவாசி கேட்கிறவர்கள் ஆண்டவர் உண்மையில் அதிக பற்றுள்ளவர்கள் வளர இந்த காரியம் சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிப்பை வழிப்பை நடத்துவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஜெபங்களும் ஏறெடுக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.